அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் ஏதாவது ஒரு நன்மையை செய்தால் அது சின்னதாகட்டும் பெரிதாகட்டும், ஆனால் நன்மை சொல்லிட்டு ஒரு நன்மையான காரியம் இருக்கும் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு நன்மை செஞ்சால் அதற்கு கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்ற பரிசு அதை விட 10 மடங்கு அதிகமான கூலிகளை தருவான். இது நார்மலாக நடக்கிறது. இதுவே ஏதாவது ஒரு தவறு நம்மை அறிந்தோ நடக்கலாம், அறியாமலோ நடக்கலாம். அப்படி தவறு நடந்துச்சுன்னா அதற்கு பரிகாரமாக அதற்கு கூலியாக ஒரு தண்டனை நமக்கு கிடைக்கும். நல்லது செஞ்சால் அதை விட 10 மடங்கு கூலி. அதுவே தீமை செஞ்சால் அந்த தீமை என்னவோ, ஒரு தீமைனா ஒரு தண்டனை தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்முடைய அந்த கணக்கில் எழுதப்படும் பார்த்தீங்களா, அந்த கணக்குலையும் ஒரு தீமை தான் எழுதப்படும். இது சாதாரண நாட்களில். இதுவே சிறப்பான நாட்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பிட்ட நாட்களில் சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா நாள். இந்த ஜும்மா நாளில் நாம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அமல் செஞ்சால் கூட அதிகமாக கூலிகளை தருவான். நார்மலாக கிடைக்கும் கூலிகளை விட அதிகமான கூலிகள் நமக்கு கிடைக்கும். அதே போல் ரமதான் மாதம் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அவ்வளவு கூலிகள், கணக்கில்லாத கூலிகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், அரஃபா நாளில், இந்த மாதிரி நிறைய ஆஷுரா நாள் சொல்லிட்டு நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாட்களில் எல்லாமே சிறப்பான கூலிகள் நமக்கு கிடைக்கும். இந்த சிறப்பான நாட்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க காரணமே இதுதான். நாம் அமல் செய்யணும், அதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும், இதன் மூலமாக மறுமையில நாம் சொர்க்கத்தில் இருக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் காரணம். இப்போது 4 மாதங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், புனித மாதம் சொல்லிட்டு. இந்த புனித மாதங்களில் என்ன நடக்கும்னா, நம்ம அமல்கள் செஞ்சால் அதிகமான கூலிகள் கிடைக்கும். ஆனால் ஒரு தவறு செஞ்சிட்டா அதிகமான தண்டனை கிடைக்கும். ஒரு தண்டனை இல்லை, அதிகமான தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 4 மாதங்களில் இது புனித மாதம் சொல்லிட்டு, இந்த மாதத்தில் நீங்கள் போர் செய்யாதீங்க, தவறு செஞ்சு பாவங்கள் செஞ்சு உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டான். அப்போ பாவங்களை விட்டு முழுமையாக நாம் விலகி இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. அப்படி விலகி இருக்காமல் தொடர்ந்து நம்ம பாவ செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு மாதத்தில் எக்கச்சக்கமான தீமைகள் நம்முடைய கணக்கில் வந்துடும். அதை தவிர்க்கணும்னா நாம் கொஞ்சம் விலகி இருக்கணும். அதையும் மீறி ஏதாவது தவறு நடந்துட்டால் அப்பப்போ நாம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொதுவாக நீங்கள் இந்த புனித மாதம் வந்துட்டாலே தௌபா துவாக்களை அதிகமாக எடுத்து ஓதிக்கிங்க. புனித மாதத்திற்கு சொல்லிட்டு ஓத வேண்டிய துவாக்கள் சொல்லிட்டு குறிப்பிட்ட துவாக்கள் எதுவுமே இல்லை. பாவங்களை விட்டு விலகி இருக்க வேணும். அந்த மாதத்தில் அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தணும். அப்போ பொதுவான துவாக்கள்னால் நாம் அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ருகள் துவாக்களை எடுத்து ஓதலாம். ஏன்னா அல்லாஹ் சிறப்பிச்சு கூறிய ஒரு மாதம் இது. அதே போல் பாவங்களை விட்டு விலகி இருக்கணும்ல, அப்போது தௌபா துவாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தௌபா துவா சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஓதலாம். அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹும்ம ஃபிர்லி, ரப்பிகு ஃபிர்லி, இது போல் சின்ன சின்ன வார்த்தைகள். இதுவும் இஸ்திக்ஃபார் துவாக்கள் தான். இதை டெய்லியும் அப்பப்போ நம்ம ஓதிக்கிட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தின் அந்த முழு அந்த பரக்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். இந்த தீமையிலிருந்து விலகி கொள்ளவும் முடியும். அல்லாஹ்வின் அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிச்சு கொள்ளலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 இஸ்முக்களை சொல்கிறேன். இந்த 4 இஸ்முக்கள் அல்லாஹ்வின் பெயர்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா. இதில் இருக்கிற பெயர்கள் 4மே சிறப்பு வாய்ந்த பெயர்கள். இந்த 4ஐயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கணும். இந்த புனித மாதத்தில் தான் இதை ஓதணும் இல்லை, பொதுவாக நீங்கள் எல்லா நாட்கள்லையும் நைட்டு தூங்க போகிறீங்க பார்த்தீங்களா, இந்த 4 இஸ்முக்களை ஓதிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். ஒரு அவ்வளவு மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும், திருப்தி ஏற்படும். உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும். இந்த புனித மாதத்தில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு சிரமத்தோடு எடுத்து ஓதுங்க. அதாவது டைம் இல்லை சொல்லிட்டு நீங்கள் விட்டுடாதீங்க. டைம் இல்லைனா கூட நீங்களே ஒரு டைமை எடுத்து ஓதுங்க. ஏதாவது ஒரு நேரம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அப்படி எனக்கு அந்த நேரத்தில் டைம் இல்லைன்னா உங்களுக்கு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேரம் இருக்கும்ல, அந்த நேரம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த 4 இஸ்முக்களை அவசியம் ஓதிக்கிங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஓதுங்க. இதன் மூலமாக நிச்சயமாக இந்த மாதத்தின் சிறப்பை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த இஸ்முக்களை நான் சொல்லிவிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அல் அஃபூவு, அல் கஃபூர், அத் தவ்வாப், அல் கஃபார். இந்த 4மே அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் தான், அஸ்மால் ஹுஸ்னா. இதில் இருக்கிற ஒவ்வொரு பெயர்களும் அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்கள். இந்த 4மே கிட்டத்தட்ட ஒரே பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். வரைக்கும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான்.
அவன் அறிந்தோம் தவறு செய்வான், அறியாமலும் தவறு செய்வான். எந்த மனிதனும் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. நபிமார்கள்லாம் அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்தவர்கள். அவர்களும் தவறு செஞ்சிருக்கிறாங்க, தௌபாவும் செஞ்சிருக்கிறாங்க. தவறிலிருந்து மீண்டு தௌபா செய்பவனே உண்மையான முஸ்லீம், உண்மையான மோமின். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தவறு செய்வதை பார்க்குறான். ஒரு மனிதன், தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சு தவறு செஞ்சிடறான், பாவம் செஞ்சிடறான். அப்போ அவன் பார்க்குறான், அந்த மனிதன் திரும்ப அல்லாஹ் கிட்ட வந்து தௌபா செய்கிறான். உடனே என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். அதுதான் அல்லாஹ்வின் பண்பு. அந்த அல்லாஹ்வின் மன்னிக்கின்ற பண்புகளை குறிக்கக்கூடிய பேர்கள் தான் இந்த நான்குமே. அல் அஃபூன மன்னிப்பவன், அல் கஃபூர்னா மன்னிப்பவன், அதுக்கும் சேம் அதே மீனிங் தான் வரும். அத் தவ்வாப்னா மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன், அல் கஃபார்னா மிக மன்னிப்பவன். அதாவது அல் கஃபூர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ளூரல் சொல்லலாம். நிறைய கஃபூர் சேர்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மிக 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 மன்னிக்கக்கூடியவன் அல் கஃபார். கிட்டத்தட்ட இந்த 4 பேர்களுமே ஒரே அல்லாஹ்வின் அந்த பண்பை குறிக்கக்கூடிய பேர்கள் தான். நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறோம், அல்லாஹ் மன்னிக்கின்றான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இதை நம்ம அல்லாஹ்விடம் இந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். ஏன்னா அஸ்மால் ஹுஸ்னா இந்த பெயர்களுக்கு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு பெயரின் பொருளையும் மனசார உணர்ந்து நம்ம ஓதிட்டு வரும்போது நமக்கு ஸ்வர்க்கம் கடமையாகிவிடும். அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய விஷயங்கள். நம்ம பொதுவாக துவா செய்யும்போது நார்மலாக நீங்கள் தமிழில் நீங்கள் துவா செய்யுங்க, எப்படி துவா செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வின் பேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி கேட்கும்போது அந்த துவா உடனடியாக கபூல் ஆகும். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இப்போ நாம் ஒரு தௌபா செய்கிறோம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிட்டோம். அல்லாஹ்விற்கு பிடித்த விஷயங்களை கொண்டு தௌபா செய்யும்போது உடனடியாக நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. ஈஸியான பெயர்கள் தான், ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். இதை ஒவ்வொரு பேரையும் நீங்கள் 100 முறை ஓதுனாலே நிறைய டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். அல் அஃபுவு, அல் கஃபூர், அத் தவ்வாப், அல் கஃபார். இந்த 4ஐயும் நீங்கள் தனித்தனியாகவும் 100 முறை சொல்லலாம், இல்லைனா சேர்த்தும் 100 முறை மொத்தமாக அப்படி கணக்கு வச்சு நீங்கள் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு பேர்களும் 100 முறை சொல்லி ஆக மொத்தம் 400 முறை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த இஸ்முக்குள்ளே நீங்கள் அப்படியே தனியாக உட்காந்து அப்படியும் ஓதலாம், இல்லைனா நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, இந்த 4 பேர்களை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நார்மலாக தஸ்பீக் செய்வீங்கள்ல, அதே போல் நடுவில் இந்த ஒரு வார்த்தைகளும் சேர்த்து இதையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான், பரிசுத்தமாக்கி விடுவான். இந்த மாதம் எப்படி ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறதோ, ஒரு பரிசுத்தமான மாதமாக இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கிடுவான். நம் உள்ளம் பரிசுத்தமாகனால் அடுத்து என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். எப்போவுமே எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. இன்றைக்கி மஹ்ரிப் தொடங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது மஹ்ரிப் தொழுதுட்டு முடிஞ்சால் ஒரு 2 ரக்காத் தௌபா நஃபில் தொழுகை நீங்கள் தொழுதுட்டு அதே இருப்பில் உட்காந்து இந்த திக்ருகளை 4ஐயும் 100 முறை ஓதிக்கலாம். அப்படி எனக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் நைட்டு தூங்க போவீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஓதிட்டு நீங்கள் தூங்கலாம். இதே போல் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. சும்மா ஒரு நாளோடு நிறுத்திட வேண்டாம், டெய்லியும் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஏன்னா நமக்கு தெரியும் இஸ்திக்ஃபார் துவாவுக்கு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்குது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முதல் ஒரு காரணமாக இந்த துவா இருக்கும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துக்கிட்டே இருக்கும், எல்லா முசீபத்தும் விலகும், எல்லா ஹாஜத்துக்களும் ஒன்று ஒன்றா கைகூடி வரும். வறுமை, நோய் நொடிகள் சொல்லிட்டு வீட்டில் என்ன கஷ்டங்கள் என்ன முசீபத் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார் துவா தான். நாம் செஞ்ச ஏதாவது ஒரு தவறின் காரணமாக தான் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். நம்முடைய கரங்கள் செய்த பாவத்தின் காரணமாகவே நமக்கு சோதனைகள் வரும். அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல யோசிக்க வேண்டியது நாம் என்ன தவறு செஞ்சோம் சொல்லிட்டு உடனே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க. டெய்லியும் அப்பப்போ நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக பெரிய சோதனைகள் நம்மை சீண்டாது. எவ்வளவோ அதிகம் இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ ஃபஸ்ட்டு என்ன செய்வான் அல்லாஹ், நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் முசீபத்துக்களே இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடுவான். அடுத்ததாக நமக்கு செல்வத்தை கொடுப்பான். ஏன்னா ரிசிக்கிற்கான அத்தனை கதவுகளையும் திறக்கும் ஒரு சக்தி, திறக்கும் ஒரு சாவி இந்த இஸ்திக்ஃபார் துவாவிற்கு தான் இருக்குது. தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த 4 இஸ்முக்களை நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதிக்கிங்க. இத்தனை முறை தான் ஓதணும், இந்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லா நேரத்துலேயும் எல்லா நாட்கள்லையும் நீங்கள் ஓதுங்க, அதிகம் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் காத்திருக்கிறான், தன்னுடைய அடியான் வருவான், நாம மன்னிக்கலாம் சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கின்றான்.
உண்மையில் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் சொல்லிட்டு எந்த நேரத்தில் வருதுன்னா, என்னைக்கு ஒரு மனிதன் மனம் திருந்தி தௌபா செய்கின்றானோ, டெய்லியும் தௌபா துவாக்களை ஓதி வருகின்றானோ, அந்த நாள்லேருந்து தான் அவனுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முதல் நீங்களும் ஓத ஆரம்பிங்க. உங்களுக்கும் நல்ல நேரம் ஆரம்பமாகும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.